வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள்ல நான் சொல்ல போற பொருளை உங்க நிலைவாசல்ல நீங்க தடவி வச்சாலே போதும், இந்த வருஷம் ஃபுல்லாவே பண மழை பொழியும்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு. இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாளைய நாள் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை, நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்களா இருந்தாலும் சரி, நாளைய நாள்ல கலசம் வைக்காம நாங்க சாதாரணமா எப்பயும் போலதான் வழிபாடு செய்ய போறோம்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, நாளைய நாள்ல சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களை நீங்க செஞ்சா கூட உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைய நாள்ல நிலைவாசல்ல செய்ய வேண்டிய 2 விதமான எளிமையான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்கள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கக்கூடிய பெண்கள் செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு நாளைய நாள்ல பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். சரி, பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைக்கு நிலைவாசல்ல செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டை பவுடர், சின்னமன் பவுடர் நமக்கு தேவைப்படும். நம்ம சேனல்ல எப்பயுமே இந்த பட்டை பவுடரை வச்சு நிறைய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பட்டை பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல ஏற்கனவே பட்டை பவுடர் இருக்குன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பட்டை பவுடர் உங்ககிட்ட கிடையாதுன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு வெற்றிலை தேவைப்படும். வெற்றிலை கிடைக்காத ஊர்ல இருக்கேன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள செய்யலாம். அதே மாதிரி காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. அதே மாதிரி காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நமக்கு சுக்கிர ஓரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல செய்யறது இன்னமுமே பெஸ்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். நாளைக்கு இந்த பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலை, அப்படி இல்லைன்னா பேப்பர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை கொட்டி வச்சுக்கோங்க. இந்த பட்டை பவுடர்ல இப்ப நான் சொல்ல போற மகாலட்சுமி தாயாருக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 2190. இந்த நம்பரை உங்க வலது கை மோதிர விரலால பட்டை பவுடர்ல எழுதிக்கோங்க. வெற்றிலையிலயோ பேப்பர்லயோ பட்டை பவுடரை வச்சுக்கிட்டு உங்க வலது கை மோதிர விரலால இந்த நம்பரை அந்த பட்டை பவுடர்ல நீங்க எழுதிக்கோங்க. உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில போய் நின்னுக்கோங்க. உங்க வீட்டுக்கு உள்பக்கம் பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு இந்த பட்டை பவுடரை நீங்க உங்க வீட்டுக்கு உள்பக்கத்துல ஊதி விடுங்க. வீட்டுக்கு வெளிப்பக்கம் ஊத வேண்டாம். வீட்டுக்கு உள்பக்கத்துல கொஞ்சம் ஓரமா கால்படாத மாதிரி இடத்துல நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த முதல் பரிகாரம். இப்போ இந்த பட்டை பவுடரை எப்ப கிளீன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா அது அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்னைக்கு எப்பயும் போல உங்க வீடை கிளீன் பண்ணும்போது இந்த பட்டை பவுடரையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க.
இந்த பட்டை பவுடர் முடிஞ்ச அளவுக்கு கால்ல மிதிப்படாத மாதிரி ஓரமா ஊதி விட்டுருங்க. இந்த பட்டை பவுடர் நமக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்யறதுக்கு அந்த பட்டை பவுடர்ல நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில மகாலட்சுமி தாயார இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்க வீட்டுல நிரந்தரமா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. சரி, நாளைய நாள்ல நம்ம செய்ய வேண்டிய அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பணத்தை வசியம் செய்யறதுக்கு நிலைவாசல்ல நாம தடவி வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். இந்த மஞ்சள் தூளுக்கு பதிலா இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரீசெண்டா லாஸ்ட் வீக், அதாவது 4-5 நாளைக்கு முன்னாடி நீங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்து ஏதாவது குங்குமம் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த குங்குமத்தை இந்த மஞ்சள் தூளுக்கு பதிலா நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னும் பெஸ்டான ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோவில்ல நமக்கு குங்குமம் கொடுப்பாங்க இல்லையா, அது உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோவில்ல கொடுத்திருக்கக்கூடிய குங்குமம், ஆஞ்சநேயர் கோவில்ல கொடுத்திருக்கக்கூடிய குங்குமம், இது 3ல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கோவில்ல இருந்து வாங்கிட்டு வர குங்குமத்தை பயன்படுத்திக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த குங்குமத்தோட நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும். ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் இருந்தாலே போதும். அதே மாதிரி கொஞ்சமா ஜவ்வாது நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு சிலருக்கு பச்சை கற்பூரம் கிடைக்காது, ஒரு சிலர் ஜவ்வாது எங்க வீட்டுல இல்லன்னு சொல்லுவீங்க. இப்படி சொல்றவங்க பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்துட்டு வெறும் மஞ்சள் தூள் வச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் தூள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இத பன்னீர் ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் இல்லைங்கிறவங்க தண்ணீர் ஊத்தி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள. அப்படி இல்லைன்னா காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். சாயங்காலம் செய்ய போறீங்கன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பெஸ்டான டைமிங்ஸ் காலையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய 2 பரிகாரத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து செய்யறீங்கன்னா, முதல்ல நிலைவாசல்ல நான் சொன்ன மாதிரி அந்த பொடியை ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஸ்டை எடுத்து கொண்டு வந்து உங்க நிலைவாசல் கதவுல நடு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விடாது. 4 திசைகள்ல இருந்தும் நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். தெய்வ சக்திய நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு இருக்கு. அந்த வகையில நாளைக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய நாள்ல இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நம்ம நிலைவாசல் கதவுல நாம வரைஞ்சு வைக்கும் போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி நிச்சயமா வருவாங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அடுத்ததா இந்த வீடியோல கூடுதல் தகவலா இன்னும் ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைய நாள்ல நிலைவாசல்ல கோமயம் தெளிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க கோமயம் கிடைக்காத இடத்துல இருந்தீங்கன்னா கூட நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்லயும் இந்த கோமயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோமயத்தை வாங்கிட்டு வந்து நிலைவாசல்ல மட்டும் இல்லாம உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுறதும் இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் தான் இந்த கோமயம். இந்த கோமயத்தை நாளைய நாள்ல வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய நாள்ல செய்ய வேண்டிய 3 விதமான நிலைவாசல் பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.